ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த லிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கிராம்பு 3, பேலீஃப் 1, ஜீரகம் 1 ஸ்பூன், ஸ்டார் ஆனிஸ் 1 இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. ஆட் பண்ணியிருக்க ஸ்பைசஸ்லேருந்து நல்ல வாசனை வர வரைக்கும் 2-3 மினிட்ஸ் அதை சாட்டே பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் மீடியம் சைஸில் இருந்ததுன்னா 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் வதக்கும் போது தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆனியன் சீக்கிரம் குக் ஆகிடும். வெங்காயம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 இல்லை 2 மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் வெட்டி வச்சிருக்கிற ஒரு தக்காளியை அதில் ஆட் பண்ணி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா தக்காளி சீக்கிரம் குக் ஆகிடும். அதனால் நான் மூடி போட்டு அதை குக் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1/2 ஸ்பூன் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாஸ் அடிப்பிடிக்காமல் இருக்கணும். மசாலாஸ் எல்லாம் கலந்து விட்டுட்டதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை அதில் ஆட் பண்ணி அந்த மஷ்ரூம் ஃபுல்லாக அந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் எல்லாம் மசாலாவோட சேர்ந்து கலந்ததுக்கப்புறம் 3 அல்லது 4 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. மஷ்ரூம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நடுவில் அப்பப்போ அதை கிளறி விட்டுக்கோங்க. 3-4 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் அதோடைய மாய்ஸ்சரை கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணீர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்தளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு 10 நிமிஷம் அதை குக் பண்ணுங்க மீடியம் ஃப்ளேமில். நம்ம ஆனியன் வதக்கும் போது ஏற்கனவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருப்போம். இப்போ சால்ட் மறுபடியும் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் மஷ்ரூம் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வேகலைன்னா மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக வைங்க. ஏன்னா சில மஷ்ரூம்ஸ் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம குக் பண்ணிக்கணும். கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க கொரியாண்டர் லீவ்ஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோ நம்மளுடைய மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி அண்ட் பிரெட்டோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.